ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிஜே. இன்னைக்கு நாம் கன்னியாகுமரியில் இருக்கிற கிறிஸ்மஸ் குடில் பார்க்க வந்திருக்கோம். இப்போ நாம் இருக்கிற இடம் மலவளைங்கிற ஊரில் தாங்க. லைட்டிங் எல்லாம் வேற லெவலில் ரோட் சைடில் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் பார்த்ததை விட பெஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அருமையாக ஜொலிக்குது பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கிஃப்ட் பாக்ஸ் எவ்வளோ அருமையாக அவங்க லைட்டிங்காக செட் பண்ணியிருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என் கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்க. ஏர் பலூன் பார்க்கவே செம்மையாக இருக்குது. லைட்டிங் ஆர்ச்சும் பக்கா ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே அழகாக இருக்குங்க. அப்புறம் பெல்ஸ், ஸ்டார்ஸ் வெரைட்டியாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக மக்களே நீங்களும் வாங்க, வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறமா மேரி கிறிஸ்மஸ் செல்ஃபி கார்னர் நல்லாவே பண்ணியிருக்காங்க. நானும் போய் செல்ஃபி எடுத்துக்கிட்டேன். ரோட்டுக்கு அந்த பக்கமாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆர்ச் போட்டிருக்காங்க. ஊரில் உள்ள எல்லா வாழைக்குலையும் இங்கே தான் தொங்குது பாருங்க. அப்படியே உள்ளே போயிட்டு லைட்டிங்கை பார்த்து ரசிச்சுட்டு அடுத்த பிளேஸுக்கு கிளம்ப போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பிளேஸுக்கு போகலாம். இப்போ நாம் இருக்கிற இடம் தாங்க மார்த்தாண்டம் சிஎஸ்ஐ சர்ச். இங்கே எல்லா வாட்டியும் லைட்டிங்க்கு பஞ்சமே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு கிடைக்கிற கேப்ல எல்லாம் சீரியலை அள்ளி விதைச்சிருவாங்க. என்ன ஒன்றுன்னா எல்லா வாட்டியும் பண்ணுறது போல பண்ணுவாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். அப்புறமா சர்ச்சை கவர் பண்ணி இருக்கிற லைட்டிங் பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இந்த சர்ச் ரொம்ப பழமையானதுனால இன்னும் நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக மக்களே ஃபேமிலியோட வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. சர்ச்சஸ் ஃபுல்லாக சுற்றி முடிஞ்சிச்சு. இனி நாம் அடுத்த பிளேஸ் போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இனி நாம் போக போகிறது பாலப்பழம் குடில் பார்க்க தாங்க. போகும்போது ஒரு ஊரில் கேக் ஷேப்பில் குடில் வடிவமைச்சிருந்தாங்க. பார்க்கவே வேற லெவலில் இருந்தங்க. பார்த்தாலே ஒரிஜினல் கேக்கு மாதிரி இருந்தங்க. செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஃபைனலாக ரொம்பவே எதிர்பார்ப்போடு இருந்த பாலப்பழம் பார்க்க வந்துட்டோம். மக்கள் இங்கே தாங்க அலைமோதுறாங்க. 2 கிலோமீட்டர் நீளத்துக்கு மக்கள் வரிசையாக நிற்கிறாங்க. வேறு எதுக்குங்க, நம்ம பாலப்பழம் உலக புகழ்பெற்ற குடில் பார்க்க தாங்க நானும் பார்க்க வந்துட்டேன். உண்மையாகவே பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. ஈஜிப்டில் உள்ள பிரமிட் தாங்க இந்த வாட்டி சூஸ் பண்ணியிருக்காங்க. போய் பார்க்கணுன்னா டைம் வேறு இப்போ விடிய காலை 2 மணி ஆயிடுச்சுங்க. க்யூவில் நின்னா இன்னைக்கு பார்க்க முடியாது. ஸோ 100 rupees விஐபி டிக்கெட் எடுத்துட்டு வந்துட்டேன். வாங்க உள்ளாடி என்ன தான் இருக்குன்னு பார்ப்போம். உள்ளாடி பைபிளில் இருக்கிற ஸ்டோரியை சிலையாக வடிவமைச்சிருக்காங்க. பார்க்கவே செம்மையாக இருந்துச்சுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாலப்பழம் குடில் எண்டிங் வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த குடில் கட்டை எவ்வளவு காஸ்ட் ஆயிருக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நாம் கிளம்ப வேண்டிய நேரம் தாங்க.